Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனராக திகழ்ந்து வருபவர் ராஜு முருகன். இவர் இயக்கிய குக்கு, ஜோக்கர், ஜப்பான் உள்ளிட்ட திரைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை பெற்றன. அதிலும் ராஜு முருகன் இயக்கிய ஜோக்கர் திரைப்படத்துக்கு மத்திய அரசு சார்பில் தேசிய விருது வழங்கப்பட்டது. அடுத்ததாக நடிகர் சசிகுமாரை வைத்து படம் இயக்கி வருகிறார் இயக்குனர் ராஜு முருகனின் மனைவி ஹேமா சின்ஹா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் தனது மனைவி குழந்தைகளுடன் சென்னை ஐயப்பன் தாங்கலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 2000த்திற்கும் அதிகமான வீடுகள் என்பது உள்ளன. நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் உட்பட பல சினிமா பிரபலங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இந்த சூழலில் பிரபலமான இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சில பாலியல் ரீதியான குற்றச்சம்பவங்கள் நடப்பதாக ராஜு முருகனின் மனைவி ஹேமா குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற பாலியல் ரீதியான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக ராஜு முருகனின் மனைவி அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகளிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் இதனை குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக புகார் அளித்த ஹேமாவுக்கு குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஹேமா சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ஆவடி ஆணையர் அலுவலகத்திற்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் வசிக்கும் குடியிருப்பில் பல சினிமா பிரபலங்கள் உள்ளதால் ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதற்காக 3 மாதத்துக்கு ஒருமுறை பராமரிப்பு தொகையாக பணமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிர்வாகத்திற்கு 22,000 ரூபாய் பராமரிப்பு தொகை கொடுத்தும் கூட எங்களுடைய வீட்டை சரியாக பராமரிக்கவில்லை. இந்த குடியிருப்பில் குப்பையை சரியாக அகற்றுவது இல்லை. மின்சார பிரச்சனையை சரி செய்யவில்லை. குடியிருப்பு வளாகத்தில் இருக்கும் நீச்சல் குளத்தில் எனது குழந்தைகளை அனுமதிக்கவில்லை என தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இந்த புகாரை எடுத்துக்கொண்ட SRMC போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக ஹேமா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பற்றியும் போலீசார் விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.